செய்தி வெளியீடு எண் 328, நாள் 2/7/2026. செய்தி வெளியீடு: தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் சீர்மிகு சட்டப்பள்ளியில் ரூபாய் 24.71 கோடி மதிப்பீட்டில் புதிய நவீன மாணவர் விடுதி கட்டிடத்திற்கு மாண்புமிகு எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் சீர்மிகு சட்டப்பள்ளியின் பெருங்குடி வளாகத்தில் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து பயிலும் மாணவர்களின் நீண்டகால தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய நவீன மாணவர் விடுதி கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று 2/7/2026 நடைபெற்றது. இவ்விழாவில் மாண்புமிகு எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சரும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தருமான திரு CTR நிர்மல்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரூபாய் 24.71 கோடி மதிப்பீட்டில் அமைய உள்ள புதிய மாணவர் விடுதி கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டி கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்விற்கு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பாளர் குழு தலைவர் நீதியரசர் ஓய்வு திரு V. பாரதிதாசன் அவர்கள் தலைமை வகித்தார். பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பாளரும் குழுவின் மூத்த வழக்கறிஞர் திரு A. ஓம் பிரகாஷ் அவர்கள் முன்னிலை வகித்தார். விழாவில் மாண்புமிகு அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் அவர்கள் உரையாற்றுகையில், மாணவர்களுக்கு உயர்தர உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வருகிறது. சட்டக்கல்வியின் தரத்தை உயர்த்துவதோடு மாணவர்கள் சிறந்த அமைதியான கல்வி சூழலில் பயிலும் வகையில் தேவையான அனைத்து வசதிகளையும் அரசு உடனுக்குடன் ஏற்படுத்தி தருகிறது. பெருங்குடி வளாகத்தில் அமைய உள்ள இந்த புதிய மாணவர் விடுதி பல்கலைக்கழகத்தின் உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும். இப்புதிய விடுதி கட்டி முடிக்கப்பட்ட பின் தூரத்து மாவட்டங்களில் இருந்து வந்து பயிலும் மாணவர்களுக்கு பாதுகாப்பான, வசதியான மற்றும் உகந்ததொரு தங்குமிட சூழலை உறுதி செய்யும் என கூறினார். இந்நிகழ்வில் பல்கலைக்கழக பதிவாளர் பேராசிரியர் முனைவர் கௌரி ரமேஷ், புல முதன்மையர் பேராசிரியர் முனைவர் வே. பாலாஜி மற்றும் வளாக இயக்குனர் முனைவர் அசோக்குமார், பிற பேராசிரிய பெருமக்கள், பொதுப்பணித்துறை உயர் தொழில்நுட்ப அதிகாரிகள் மற்றும் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். கட்டிடத்தின் சிறப்பம்சங்கள்: பொதுப்பணித்துறையின் மூலம் கட்டப்பட உள்ள இந்த நவீன மாணவர் விடுதி கட்டிடம் 4160.70 சதுர மீட்டர், 44,785.40 சதுர அடி பரப்பளவில் தரைதளம் மற்றும் 3 தளங்களுடன் கம்பீரமாக அமைய உள்ளது. 240 மாணவர்களின் கல்வி மற்றும் தங்குமிட தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்யும் வகையில் அனைத்து நவீன அடிப்படை வசதிகளுடனும் இக்கட்டடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது.